இப்போ உங்கள் கைகளில் ஒரு மாலை வழங்கப்படும். உங்கள் மாப்பிள்ளை யார் என்று நீங்கள் கழுத்துல போடலாம். உனக்கு யார பிடிக்குதோ அவங்க கழுத்துல மாலையை போட்டு கனவா தேர்ந்ததுக்கு தாய். ஒய் பேங்கிங்? ஏன்னா பேங்க்ல தான் இருப்பாரு, அப்படியே வந்துருவாரு. ஓ, வேலை நிறைய, வெளியில சுத்த மாட்டாரு. இதெல்லாம் எப்படினே? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. பிசினஸ் பண்றவங்களுக்கு லிமிட்டே கிடையாது, அவங்க செட் பண்றதா லிமிட். எந்த ஊர் நீங்க? நான் காங்கேயம் சார். ஓ அப்படியா விஷயம். ஒரு நிமிஷம் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு? இப்படி ஒரு சான்ஸே எனக்கு கிடைச்சது இல்லைங்க சார். நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேங்கறடா. யாரு எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க சார். போட்டோ எடுக்கலாம்டா. குடுற தப்புல புள்ள ஆசைப்படுது. அங்க வர கை பிடிச்சிக்கிச்சு பாரு. நீ பத்தியா நீ நல்லா இருப்படா போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் கவர்மெண்ட் மாப்பிள்ளை? சார் அவங்க கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க சார் யாரு? இந்த ஃபீல்ட் கவர்மெண்ட். நாங்க எல்லாம் பிட் அடிச்சு படிச்சோமா? மீதி என்ன எழுதி இருக்கு? நல்ல மீன்கள் விற்கப்படும். மத்தவங்கள என்ன நொல்ல மீனா விக்கிறாங்க? ஐடி பிடிக்கும் சார், ஆனா எப்பவுமே ஐடி பாய்ஸ் பக்கம் கேர்ள்ஸ் நிறைய இருப்பாங்க. அப்படியே உஜுபத்தி சோலியா பிடிச்சிருக்க எல்லாரும் பாத்து. பிசினஸ் மேன் அப்படின்னா வந்துட்டு நானும் அவர் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணனும், நானும் அவர் ஒட்டுக்கா க்ரோ ஆகும். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. ஐடி ஃபீல்ட் அதுல இருக்க எல்லா பெனிஃபிட்ஸுமே அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாவே மார்க்கெட்டிங்ல இருக்காது. சாரி, எனக்கு தெரியாது. சரி பரவாயில்ல, வெளி உலக அறிவே இல்லாம இருந்திருக்கீங்க. பேரண்ட்ஸ் வந்து டிகிரி ஹோல்டர் கிடையாது. டிகிரி ஹோல்டரா இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் வெளில சொல்றதுக்கு. என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. எல்லாரும் வந்து பொண்ணு நைட் ஷிஃப்ட் போறாங்க, அவங்கள வேணா வேலை மாத்த சொல்லுங்க, ஓகே பண்றோம். லவ் பண்ணும்போதே எப்படின்னா கல்யாணத்தனைக்கு தாலி எடுத்து கொடுக்குற ஐயரை பார்த்து நீ சந்தேகப்பட மாட்டே. ஷிஃப்ட்டை இவர் புரிஞ்சுப்பாரு. புரிஞ்சுப்பாங்க. உன் மேல தமிழ்நாடு வச்சிருக்க நம்பிக்கை இருக்கே. தமிழ்நாட்டு பொண்ணுங்க, நீ இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது. அந்த பொண்ணையே புரிஞ்சுப்ப. அதை விட நீ அழகா இருப்ப. தெய்வமே. இது ஒரு பொண்ணு சொல்லிருந்தாங்க, பட் நான் வந்து சந்தோஷப்பட்டிருப்பேன் பாபு. நீங்க என்ன இவ்வளவு ரசிக்கிறீங்க என்னைய? ஆச்சரியம் என்னன்னா டாக்டர் மாப்பிள்ளைக்கு ஒரே ஒரு மாலை தான். ஏன் டாக்டர் மாப்பிள்ளை வேண்டாம்? பொண்ணும் டாக்டரா தான் இருக்கணும். சோ அவங்களே எங்களை ரிஜெக்ட் பண்றாங்க. ஓ நீ அப்படி வரியா? டாக்டர் பையன் வச்சிருக்கிற அம்மா அப்பாக்கள் சொந்தக்காரமே வந்துட்டு நல்லா வந்து லாரியில வருமா சீருன்னு தான் கேக்குறாங்க. கொஞ்சோண்டு சட்னி வேணா தரேன், நக்கிட்டு போறீங்க. பெண்ணின் எந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு நெருக்கடியை உண்டாக்குகிறது? இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. என்னோட பையன் ஃபாரின்ல ஐடில இருக்காரு. நார்மலி 25 வயசுல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சும் போது அதனாலதான் மம்மி 80% வந்து ஃபாரினா வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. ஐடி மாப்பிள்ளைன்னா ஓகே சொல்றாங்க சார், ஆனா அவங்க எதிர்பார்க்குற சம்பளம் லட்சத்துக்கு மேல தான் எதிர்பார்க்கறாங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு வந்து ஓன் ஹவுஸ் இருக்கணும்னு கேக்குறாங்க. மந்த்லி 80,000 சம்பாதிக்கிறாங்க. என்ன மாசம் 80,000 சம்பாதிக்கிற பையனுக்கு பொண்ணு கிடைக்கல? கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா. அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. பையன் கவர்மெண்ட்ல தான் வேலை பார்க்குறாப்புல. அவனுக்கு 32,000 வாங்குறான். சம்பளம் ரொம்ப கம்மி அப்படிங்கிறாங்க. பிகாம்னு பெல் அடிக்க விட்டானுங்க, எம்காமுக்கு என்னத்தை கொடுக்க போறானுங்க? சொந்த வீடு இல்லன்னு சொல்லிட்டு நிராகரிக்கிறாங்க. பர் மந்த் வந்துட்டு 1 lakh salary கேக்குறாங்க. ஆமா, எவ்வளவு வச்சிருக்க? 25 காசு வச்சிருக்கேன். 1.25 ரூபாயா? பையன் வந்து 2 lakhs நியர் சேலரி வாங்குறாரு. நீங்க இவ்வளவு சேலரி வாங்குறவங்க ஏன் வீடு வாங்காம இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. உன் அப்பா விட்டு சொத்தா? என் பணம், என் காசு, என் பைசா, என் டப்பு. என் பையன் இஎம்ஐ போட்டு நான் வாங்கல, ஒரு சேவிங்ஸ் பண்ணி ஒரு 75% நான் வந்து வச்சுட்டு நான் பண்றேன். நல்லா தானே சொல்லிக்கார பாருங்க. இத வரவேறுங்க. பையன் வந்து டாக்டர், அவர் வந்து சொந்தமா கிளினிக் வச்சிருக்காரு. டாக்டர் பொண்ணுங்க தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். அதான் ப்ராப்ளமே. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன் நானு. அந்த பொண்ணுங்க ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஃபாரின் போறாங்க. போறப்ப பையனும் வந்து நான் அந்த நாட்டுக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. நீங்க டாக்டர் பொண்ணு எதிர்பார்க்கறீங்க? அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். பொண்ணு பையன் 2 பேரும் டாக்டர், என் மருமகனும் டாக்டர். ஸோ மருமகளையும் டாக்டர் ஆக்கிட்டோம்னா பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி. நிறுத்து. ஏண்டா நம்மள பார்த்தா என்ன மைக் மாதிரியா இருக்குது? வரவன் பூரா லிஸ்டா கொடுக்குறான். 28 வயசுல இருந்து பொண்ணுக்கு இப்ப 38 வயசு. சொந்த வீடெல்லாம் இருக்குது. பையனுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வேணும். என்னாச்சு சார்? தலை சுத்துதா? நான் ஐடில 10 இயர்ஸா வர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 1.5 plus வாங்குறேன். எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. எங்க அம்மா சிங்கிள் மதர். அப்ப பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க ஃபேமிலியும் எங்க கூட இருக்கட்டும், எங்க அம்மா அப்பாவும் நாங்க இருக்கிறோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வீட்ல இருக்கலாம். கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும். தம்பி கிட்ட கத்துக்கணும். பெண்களுடைய டிமாண்ட் எல்லாம் வெளிப்படையா இருக்கு. ஆண் பிள்ளைகள் வைத்திருக்கவங்களுடைய வீட்டினுடைய டிமாண்ட் எல்லாம் ரகசியமா இருக்கு. நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. அண்ணா நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க. ஆமா, பையன் இருக்கானா கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கிறாரு. என்ன வயசு? அதான் 30 வயசு. இந்த அருக்கு பொண்ணு 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். நான் டாக்டர் பொண்ணு தான் சார். இந்த ராகவன் முன் வச்ச கால பின் வாங்க மாட்டான் சார்.
நம்ம மைண்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க டிமாண்டே வைக்க கூடாதுங்கிற மாதிரி இருக்கு. இப்ப யார் அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அது யாரெல்லாம் சிங்கிள் டாக்டரோ நீங்க என்ன முடிவுகள் எடுத்துறீங்க உங்க திருமணம் பத்தி? கண்டிப்பா அம்மாவை கூட வச்சு பேச. மாமனார் மாமியாரும் எங்க கூடயே இருந்தா எனக்கு டபுள் ஹாப்பி. இந்த மாதிரி பொண்ணெல்லாம் எவனுக்கு போய் கிடைக்காது. 50,000 சம்பாதிக்கிற உங்க பையனுக்கு உங்களை விட ஃபினான்ஷியலி லோவா இருக்கிற ஒரு ஃபேமிலி நீங்க ஓகே சொல்வீங்களா? அப்ப நான் 30,000 வாங்குறேன்னா எனக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மாப்பிள்ளை வேணும்னா வேணும் தான். அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. வீட்டு பசங்க எல்லாருமே டிமாண்ட் வைக்குவாங்கன்னு சொல்லிட்டு நீ சொல்லாதம்மா நீ. அப்படியா? அப்படித்தான். நீங்க பொதுவா சொல்லாதீங்க, பொண்ணுங்க எல்லாம் ரொம்ப டிமாண்ட் பண்றாங்க. இல்ல சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல, மண்ட பத்திரம். அப்போ வந்து நான் 7th படிக்கும் போதே டெத் ஆயிட்டாருங்க சார். சப்போர்ட் இல்லைன்னு சொல்லிட்டு 30 அலைன்ஸ் பக்கம் வந்திருக்குங்க சார். எல்லாமே ஏஜ்டு பர்சன். என்ன கொடுமை சரவணனது. நீங்க 27 வயதுல உங்க பையனுக்கு மாப்பிள்ளை தேட ஆரம்பிக்கிறப்ப இந்த பொண்ணை நீங்க சாய்ஸ்ல எடுக்கிறதே இல்ல. காலம் வராதப்பா. சரி சரி இருக்கட்டும். 32 33 வயசான பிறகு அப்ப வர்றீங்க, ஓகே சின்ன பிள்ளை, அதனால இப்ப எடுப்போம். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. நீங்க தேடுறதுலாம் 26 27 வயசு பையன் தான். பையனுடைய வீடு என்பது அவன் வாங்கின வீடா இருக்காது. ஒருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ஏன் மாமனார்கிட்ட வீடு இருக்குன்னா அதை நீங்க என்ஜாய் பண்ண நினைக்கிறது உங்க கணவருடைய வீடு இல்லையே. அப்ப மாமனார் மாமியாரோட நீங்க வாழணும், ஏன் தனி கொடுத்துறதுக்கு போறேங்கிறீங்க? இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. சாதாரண குடும்பத்துல இருந்து வந்து கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு 75,000 ரூபாய் சம்பளத்துல வந்து நிக்கிறான்ல, பொறுப்பான பையன் அவன் தான். என்ற தளபதிடா இவன், என்ற தளபதி ஒரு பாடு பச்சா. பட் இல்லாதவங்களுக்கு கல்யாணமே நடக்க கூடாதுன்னு நீங்க கேட்கும்போது தான் அந்த ஹார்ஷ் ரியாலிட்டி வந்து ஸ்டீல் அடிச்ச மாதிரி புரியுது. இத்தனை நாளா மூடி கிடந்த என் அறிவு கண்ண எக்கு தப்ப திறந்துட்டீங்க சார். காஸ்ட் நோ பார் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் எல்லா காஸ்ட்டுக்கும் நோ பாரா?